வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். எக்கனாமிக்ஸோட 12th ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம வீடியோவில் ஆல்ரெடி காமர்ஸ் போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் மேக்ஸ், ஆர்ட்ஸுக்கான எல்லா ஆன்சர் கீயும் நம்மளோட வீடியோவில் போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஏ அண்ட் பி டைப் கொஷினோட ஆன்சர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் இருக்கிறவங்க இந்த 1 to 21 மார்க் எழுதிருப்பீங்க. சோ பி டைப் இருக்கிறவங்க இதை எழுதிருப்பீங்க. சோ ரெண்டையும் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன். சோ இதுல இந்த 3ல எது எழுதினாலும் சரிங்களா, இந்த 3ல எது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் வந்து போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நேஷனல் இன்கம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் 3 கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இந்த 3 டெஃபினேஷன்ல எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 3ல எது எழுதினாலும் 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு இந்த கண்டென்ட் இருந்தா அப்படியே 2 மார்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா எழுதினாலும் 2 மார்க், இல்ல இந்த மேல இருக்கிறது எழுதியிருந்தாலும் 2 மார்க். சரிங்களா, ஆர் கொடுத்திருக்கிறது எல்லாமே நீங்க கீழே இருக்கிறதையும் எழுதலாம், இல்ல மேல இருக்கிறதையும் எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி சேவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு 3ல எது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கும் அதே மாதிரிதான். சோ மேல இருக்கிறது எழுதினாலும் ஆர்எஸ் கீழே இருக்கிறது எழுதினாலும் எது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் 27ம் அதே மாதிரிதான். மேல இருக்கிறது எழுதினாலும் கீழே இருக்கிறது எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க். சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 4 or 5 மொத்தமா இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ்ல 7 கொஸ்டின்ஸுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 28th கொஸ்டின் பாருங்க, ஃபார்முலா எழுதலாம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கு, இல்ல மேல இருக்கிற கண்டென்ட் இல்ல 2 கண்டென்ட்ல எது வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 29 ஷார்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இது மட்டும் இருந்தா உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுல எனி 2 பாயிண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா அதை கீழே ஷார்ட்டா எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இதுல 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ 2ல நீங்க எது எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்ல 3 ஆப்ஷன்ஸே கொடுத்திருக்காங்க. சோ ஈஸியா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க். 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஒரு கண்டென்ட்டுக்கும் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி 1 மார்க், சோசியலிஸ்ட் எக்கானமி, மிக்ஸ்ட் எக்கானமி 1 மார்க். நெக்ஸ்ட் பர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் 3ல எது எழுதினாலும் உங்களுக்கு 3 மார்க் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த 3 அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்டென்ட், சோ இது பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு உங்களுக்கு 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் மல்டிப்ளையரும் ஆக்சிலரேட்டரும் இதுல வந்து நீங்க எழுதியிருக்கிறது. சோ இந்த ஆர் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இதுல எந்த மாதிரி வேணாலும் ஒன்னா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபார்மேட் மட்டும் எழுதியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷனுக்கு 1.5 மார்க்கும், காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷனுக்கு 1.5 மார்க்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசர்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஆர்எல்ஸ் கீழே இருக்கிறது உங்களுக்கு எழுதுனீங்கன்னா மார்க். நெக்ஸ்ட் மாடர்ன் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எனி 6 ஹெட்டிங்ஸ் எழுதியிருக்கணும், எனி 3 ஹெட்டிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். சோ இப்ப கொடுத்திருக்கிற ஹெட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 6 ஹெட்டிங்ஸ் எழுதியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 ஹெட்டிங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 வந்து சம்ஸ். சோ சம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே தான் போட்டிருக்கணும். சோ சம் ஸ்டெப் வைஸ் கொடுத்திருக்காங்க. மேல பாக்ஸ் அண்ட் தென் கீழே எழுதியிருக்கிறதும் கீழே வந்து 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ல இன்டோர் அண்ட் அவுட்டோர் வித் எக்ஸ்பிளனேஷன். சோ இன்டோர் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 1.5 மார்க், அவுட்டோர் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். சோ இங்க டீடைலாவே கொடுத்துட்டேன் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பட் ஆனா இதுல வந்து பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ எனி 3 பாயிண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு 3 மார்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க தேவை
கிடையாது. ஹெட்டிங்கை மட்டும் கரெக்டா எழுதியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த டயக்ராம் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங்க்கோ இல்ல எக்ஸ்பிளனேஷனுக்கோ எவ்வளோன்னு சொல்ல கிடையாது. ஸோ 5 பாயிண்ட்ஸ் எழுதி 5 பாயிண்ட்ஸ் யூ மஸ்ட் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெஷரிங் நேஷனல் இன்கம். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் 5 பாயிண்ட்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் வந்து ஆல் த 5 டிஃபரன்ஷியேட் இதுல வந்து MECலையும் MEIலையும் அதுல இருக்கிறதே 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே இது பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் தியரி கெய்னிஸ் தியரியில வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் வந்து 5 டிஃபரன்ஷியேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் தியரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தென் MV இருக்கிறது. PT இஸ் ஈக்குவல் டு MV பிளஸ் M1V1 இருக்கிறது. டயக்ராம் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், நீங்க அந்த எழுதி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயக்ராமுக்கு 2 மார்க், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுக்கு 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் தியரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரி அசம்ஷன் டேபிள். தியரிக்கு வந்து 1 மார்க், அசம்ஷனுக்கு வந்து 2 மார்க், டேபிளுக்கு வந்து 2 மார்க் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கணும். நெக்ஸ்ட் 45ல A வந்து பாத்தீங்கன்னா ஷார்க்கும் பிரிக்ஸும். ஷார்க்கு 2.5 மார்க், பிரிக்ஸ் 2.5 மார்க் வித் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்க்ரீசிங் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பாயிண்ட்ஸ் வித் 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பட்ஜெட்டரி டெபிசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட் 2.5 மார்க், பிசிக்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் 2.5 மார்க். இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மட்டும்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலிட்டிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மீனிங்க்கு 2 மார்க், கிளாசிபிகேஷனுக்கு 3 மார்க், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க். 47Bல வந்து பாத்தீங்கன்னா சம்மு டேபிளர் காலமுக்கு 2 மார்க். ஃபர்ஸ்ட் அந்த எடுத்து அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க். ஸோ நீங்க வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதிருந்தீங்கன்னா கூட 1 மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறதுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் ஆர் ஆக்சுவல் மெத்தட் எதுல வேணாலும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிருக்கலாம், எந்த மெத்தட்ல பண்ணியிருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர். மேக்சிமம் 2 மார்க்ல வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க அந்த ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து ஹெட்டிங்க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கறது சொல்லல. ஹெட்டிங் வித் 5 எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தா வந்து உங்களுக்கு 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரை கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்கல, கம்பல்சரி 3 மார்க்குக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன் 12th லெசன்ல இருக்கக்கூடியது. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட்டிங் எழுதினாவே 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியா வந்து சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.